நடக்கின்றான் என்றேதி பூரண போர்க்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்டகனா கண்டேன் தோழினான். நாளை வதுவை மணம் என்று நாளிட்டு ஆளை கம்மெகு பரிசுடை பந்தற்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தனின் மான்வோர் காளை புகுதகனா கண்டேன் தோழினான். இந்திரனுள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி மந்திரித்து மந்திர கொடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்டகனா கண்டேன் தோழினான். நாற்றிசை தீர்த்தங் கொடர்ந்து நனி நல்கி பார்ப்பன சித்தர்கள் பல்லாரெடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடென்றன்னை காப்பு நான் கட்டகனா கண்டேன் தோழினான். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரிள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் வந்தன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர போத கன கண்டின் தோழினான். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாத பந்தற்கீழ் மைத்துடன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான். வாய்நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாழல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சின மாக்களே நான் என் கைப்பற்றி தீவலஞ்செய்ய கனா கண்டேன் தோழினான். இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திரு கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினான். பரிசிலை வாழ்முகத்து என்னை மார்த்தாமந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகனச்சுதன் கை மேல் என் கை வைத்து பொறிமுகன் தட்டகனா கண்டேன் தோழினான். குங்குமம் அப்பி குளிர்ச்சாந்த வட்டித்து மங்கள வீதி வளஞ்செய்து மழா நீர் அங்கு அவனோடும் உடன் சென்று அங்காடை மேல் மஞ்சன மாட்டகனா கண்டேன் தோழினான். ஆயனுக்காகத்தான் கண்டகனா
வினை பெயர் புகழ் வில்லிபுத்தூர் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வாரே. ஆத்ம குணம் இருக்கா, ஆச்சாரம் இருக்கா, அனுஷ்டானம் இருக்கா? கார்த்தால் ராத்திரி படுத்துக்கு போச்சு இந்த பேங்க்ல பேலன்ஸ் பார்க்காலும் இல்லை நாம் பார்க்கணும். பிரத்யேகம் பிரத்யவேக்ஷேத நரச்சரிதம் ஆத்மா. தன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்து நல்ல காரியம் பண்ணுறோமா, புண்ணியம் தப்பு காரியம் பண்ணுறோமா, தப்பு காரியம் அதிகம் பண்ணால் அதை குறைக்கணும். ப்ரெஷர் பார்த்துல அந்த மாதிரியா நல்ல காரியம் பண்ணியிருந்தால் இதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணணும். ஹனுமன் என்ன பண்ணா, லங்கையில் போய் எல்லா ஸ்திரீலும் பார்த்தான் இல்லையா, உடனே அந்த உடனே என் மனசு சரியாக இருக்கான்னு பார்த்தேன். தச்சமே சுவியவஸ்திதம். அந்த பெண்களை பார்த்தபோது அவள்லாம் ஏகாந்தமாக இருந்தாலும் தாறுமாறாக இருந்தா. அவளை பார்க்கத்தான் என் புத்தி கொஞ்சம் கூட கடையில் என் பிரம்மச்சத்து பாதகமே தன்னை இப்போ வெரிஃபை பண்ணி தான் அந்த நான் பார்த்து போகிறான். என் கீழே விழுந்தாச்சுன்னா கை காலம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தானே போகிறேன். அந்த மாதிரி அந்த படுகொலை விழும்போது தனக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மனசு சரியாக இருக்குன்னா அப்புறம் வேற இடத்துக்கு போகிறான். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம சரியாக இருக்கோமா, பெருமாள் திருவாரூர் மட்டும் நம்ம யோகித்து இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அதுதான் ஆண்டாள் மாலையை போட்டு பார்த்தான்னு சொல்கிறேன். ஆத்ம கூட சரியாக இருக்கான்னு போகிறோம். அப்புறம் அன்றைக்கி மாலை சமர்ப்பிக்கல, பெருமாளுக்கு 2 நாள் மாலை சமர்ப்பிக்கல, கோபம் வந்துவிட்டு ஓய் பெரியாள் வேறு ஏன் மாலை சமர்ப்பிக்கலன்னு கேட்டேன். இந்த மாதிரி பொண்ணு பண்ணிவிட்டா அவளுக்கு கேசம் வந்துருக்கணும், அதுக்காக தான் நான் காத்துருக்கேன். உன் பொண்ணு சூடி கொடுத்த மாலையை நீரே நாளைக்கு உன் பொண்ணுக்கு சூடி கொடுத்து அந்த மாலையை கொண்டு வாடுனார். ரொம்ப ஆச்சரியம். இப்படி பெருமாள் விரும்பக்கூடியவங்க பொண்ணாக நமக்கு வந்திருக்கா. சாட்சாத் பிராட்டினுடைய அம்சமாக தான் இருக்கும். பெருமை சந்தோஷம். இவ்வளோ பக்கத்தாட்டில் பத்மநாபர் இருக்காண்டி, எதிராத்தில் எதிராஜ் இருக்கா, கோடியாத்தில் கோவிந்தன் இருக்கா, நல்ல பசங்களாக இருக்கா, எம்டெக் படிச்சவாளாக இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கணும் மாணவருக்கு பேச்சுகள் வாழ இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்படியோ இருக்குது. பெருமாளுக்கு எப்படா இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு யோசனை பண்ணிடுச்சு. இந்த மாதிரி பெருமாள் நியமனம் வந்துருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணார். அப்படியே அர்ச்சகர் முகமாக நான் ஸ்ரீரங்கத்தில் இவ்வளோ என்ன பண்ணால், பெண்ணாளன் பேணுவோர் பேரும் அரங்கமே கண்ணாலம் கோடித்து கணிதனை கைப்பிடிப்பான் திருநாந்திருந்த சிசுபாலன் தேசழிவே இந்த திருநாந்திருந்து சிசுபாலன் தேசழிய ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுவோர் பேரும் அரங்கமே அப்படின்னு தான் கண்ணாலம் கோடித்து கன்னிசன்னை கைப்பிடிப்பான் திருநாந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன். பெண்ணை வச்சு ஆடுறது யாருன்னா கண்ணன் ஒருத்தன் பெண்ணை வச்சு ஆடுறவன். ராமனு கூட பெண்டாட்டி காப்பாற்ற முடியாது, ஒரே ஒரு பெண்டாட்டி தானே. அந்த பெண்டாட்டி ராவணன் தூக்கி போட்டான். அப்புறம் சண்டை போட்டு மூட்டின்னு வர இருக்கட்டும், அந்த ஒரு பெண்டாட்டி காப்பாற்ற முடிஞ்சது அவனால. இவனுக்கு எத்தனை பெண்டாட்டி தான்? 16,000 பெண்கள். எத்தனை கிராஸ் வீடு கட்டி கொடுத்தாலும் போற மலை காடு மோடெல்லாம் யாராவது ஒரு அசுரனோ ராட்சசனோ ஒரு பெண்டாட்டி தூக்கி போனோம்னு தெரியாது. 15 குழந்தை ஒரு ஆத்துல. அது யார் சாப்பிட வந்தா யார் சாப்பிட வரலன்னு தெரியாது அம்மாவுக்கு. அது மட்டும் வரிசையாக வருது. அது அதெல்லாம் அந்த மாதிரி கொடுத்து அதுவே சாப்பிட்டு போடுங்க. அந்த மாதிரி ஒத்தியை கூட ஒத்தரும் தூக்கிட்டு போகிறேன் இல்லை. யார் பெண்ணாளன்? கண்ணன் தான் பெண்ணாளன். அதில் பெண்ணாளன் பேணுமோர் பேரும் அரங்கவேன்னு அதான் ரங்கநாதன் சொன்னால் அங்கே ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சின்னு வாருன்னு சொன்னால், வல்லபதேவருக்கு சொல்லி பல்லக்கில் அழைச்சின்னு சொன்னால் உடனே பெரிய பொறுப்பாடு பண்ணி பல்லக்கில் வச்சு பெருமாளை எவ்வளோ பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு போகிறேன். அங்கே போனோடனே அங்கே பெருமாள் பக்கத்துலேயே போய்ட்டு ஐக்கியம் ஆகிட்டாலும் சொல்லக்கூடாது. அத்வைத்தில் தான் ஐக்கியம், நமக்கு தான் ஐக்கியம் இல்லை. பெருமாளோட அப்ரதக் பாவம், அதாவது பெருமாள்கிட்ட சேர்ந்து இருந்துட்டார். இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு சூக்ஷ்ம சரீரத்தை அங்கே இருந்துட்டார். பெரியவாளர் பார்த்தா பக்கத்தில் பொண்ணை காணும். அவன் ஸ்தூல சரீரம் இல்லை, அப்படியே தான் அங்கே போய் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, ஒரே ஒரு பொண்ணை வச்சுருக்கேனே, சண்முகானந்த ஹாலில் இருக்கார், பெரிய வாஜ்ஜிகா சேர்லாம் வச்சு 5 நாள் கல்யாணம் வச்சு நிறைய அங்கே கும்பலை கூட்டி ஊரெல்லாம் தெரிய நாடு புகழும் பரிசீலனை நன்றாக அந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேனே. ஒரே பொண்ணு தானே, கைத்தளத்தில் மாடழிய கையில் நிறைய பணம் வச்சுருக்கேன். அந்த பணத்தெலாம் செலவச்சு வைதிகாலெலாம் நிறைய தட்சணை கொடுத்து அப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேனே. ரிஜிஸ்டர் கல்யாணமாக இருந்தால் கூட பக்கத்தில் அப்பா விட்டு சுகா கூப்பிட அது கூட இல்லாத போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு வருத்தப்பட்டு இருந்தார். சில பேர் நினைப்பா, அப்பா ஒரு பைசா செலவு இல்லாத கல்யாணம் ஆச்சு அப்படின்னு வா. அப்படி இல்லாத தாராளம் வைதிகெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். இவர் வருத்தப்பட ஒரு மகள் தன்னை உடையன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் தான் கொண்டு போனான், சங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு சொன்னார். ஐயோ பெருமாள் அடிச்சுன்னு போட்டார் பொண்ணேன்னார். எப்படா வளர்த்தவன் பண்ணார்? திருமல் போல் வளர்த்தேன்னார். திருமல் போல் வளர்த்தா யார் கொண்டு போவா? செங்கன்மால் தான் கொண்டு போவான். தமிழ்நாட்டுக்கு ஸ்தானம் ஆடுது. இஞ்சிமோட்டுக்கு தீர்மானம் பண்ணியாச்சு. அங்கேருந்து அவள் திருத்தாயார் வந்தா, என் குழந்தைய ஆச்சாரமாக வளர்த்தேனே, அவனுக்கு லோக விவகாரமே தெரியாது, ஆச்சாரமாக வளர்த்தேனே, அவன் பசி தெரியாது, பசியே தாளாது, பட்னி ஏகாசி தவிர பட்னி இருக்க முடியாது அவனால அப்படின்னா, நீ எப்போ வளர்த்தியோ அதனால தான் நான் ஸ்தானத்துக்கு கூப்பிட்டேன்னு வயசு. அப்படியே வாய் திறக்கா வாங்க தலையை குறிஞ்சி தலை நூறாவது பார்த்து விட்டேன். அந்த மாதிரியா நல்ல வாழை வளர்த்தா ஸ்தானத்துக்கு கூப்பிடுற. அந்த மாதிரி அந்த இடத்துல நீ திருமல் போல் வளர்த்தா, தெருமல் போல் வளர்த்தா ஒருத்தம் கிட்ட வர மாட்டான். திருமல் போல் வளர்த்தா செங்கன்மால் தான் கொண்டு போனான்.
இப்படியே வருத்தப்பட்டு மஞ்சள் தடவி ஒரு பிரதேசம் வந்து இவன் ஷார்பில் உத்தரம் இல்லை, பிள்ளையாத்து ஷார்பில் உத்தரம் இல்லை. யார் கைது பண்ணால் ஐ வெட், இவனே அந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு இங்கிலீஷ்லேயே போடலாம் இல்லையோ, நான் பெரியாழ்வார் பெண் பிள்ளார ஆண்டாளை திருமணம் புரிந்து கொள்வதாக இருக்கிறோம். 5 நாள் கல்யாணங்கள் செம்பூரில் அஹோபலோட ஹாலில். இன்னைக்கு எத்தனை 20ஆம் தேதி செம்பூர் ஹாலில் எல்லாருடைய முன்னேறியும் ஆச்சரியமாக கல்யாணம் இருக்குது. 5 நிமிஷம் கல்யாணம் முடிஞ்சு போடும். எல்லோரும் பக்தரெல்லாம் வர வேண்டியது. இது மணிக்கு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நானே கண்ணனேன்னு கையெழுத்து போட்டேன். மஞ்சள் நீர் வந்து என்ன பண்ணோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே நானே வந்து உமாத்திலே கல்யாணம் பண்ணுவேன். வருஷம் நான் பொண்ணை அழைச்சிட்டு வந்துடுறேன். மாமனாரத்துக்கு வரான் கல்யாணத்துக்கு, பொண்ணை அலங்காரம் பண்ணி சொல்லுவாங்க, பொண்ணை நான் அழைச்சிட்டு வந்துடுறேன். நீர் தாரவாத்து கொடுக்க வேண்டியது, தட்சணெல்லாம் நான் செலவெல்லாம் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு பைசா செலவுனா 5 நாள் கல்யாணம். வாத்தியாரெலாம் நானே, எனக்கே மந்திரம் தெரியும், நானே வாத்தியாரை கூட்டின்னு வரேன். நீர் பந்தல்லாம் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து ஒரு கடைசி வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்குது. நீரும் மாமியமாக நீரும் மாமியார் வந்து எனக்கு தாரவாத்து கொடுக்கு. கல்யாணம் ஆனவட்டு தானே மாமியார், இப்போ வெறும் மாமி தானே. நீரும் மாமியாக வந்து எனக்கு தாரவாத்து கொடுக்க வேண்டியது. ஒரு கண்டிஷன், ஜான்வாசம் வேண்டாம், நான் நடந்தே வந்துடுறேன். ஆனால் எனக்கு ஸ்டாஃபில் 1000 பேர் வருவாள். அவளுக்கு சொஜ்ஜி பஜ்ஜி காஃபிலாம் சுட தரணும். எனக்கு ஷீரும் வேண்டாம், செய்வனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா. அதே போல் நான் நடந்தே வந்துடுறேன். கார்கள் கிளாரினெட்லாம் ஒன்றும் ஏற்பாடு பண்ண வேண்டாம். நீ என்ன பண்ண, 1000 யானைகள் வேணும். என்னுடைய ஸ்நேகிதால் 1000 பேர், தன்னேர் 1000 பிள்ளைகளோட தலைநிறையிட்டுன்னு இவன் வந்தால் 1000 பசங்க ஒரு மாடு மேய்க்கிற பசங்க அந்த மாதிரி வரும். அதெல்லாம் நடந்து வராது, அதெல்லாம் யானை பேர்லாம் வரணும். எல்லாம் குரங்குகள் எல்லாம். ராமப்பட்ட இடத்துல குரங்குலாம் என்ன பண்ணிட்டாரு, ஒரு குரங்குக்கு ஒரு யானை கொடுத்தான் தசரதன். உமக்கு யானை குறைச்சில்லை. வல்லபதேவன் பாண்டி தேசராஜாரே அவங்ககிட்ட யானை நிறைய இருக்குது. அதனால் வாரணம் 1000 சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று. நான் தான் மாப்பிள்ளை, எனக்கு நாராயணன்னு பேர். கோபாலன் நவநீத சோரன், வந்து வனிதா சோரன், அப்புறம் கோபி சோரன்லாம் மனசோரன் அப்படிலாம் வைக்காது உங்கள் பேர். அந்த மாதிரி நாரணன் நம்பி நடக்கின்றான், நான் நடக்கிறேன். இது நடந்த கல்யாணம், நடந்த கல்யாணம், காரில் உட்காந்து போன கல்யாணம் இல்லை. அந்த மாதிரியாக வாரணம் 1000 சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து அங்கங்கே மஞ்சள் நீர் கூட சித்துவாங்க. ஆற்றுல பூர்ண கும்பம் வச்சா போதும். அந்நித் பூர்ணா தபாங் கும்பார், அந்நித் பாதாவனேச்சன பூர்ண கும்பம் தவிர பெருமாளுக்கு எதுவுமே வேண்டாம். அவ்வளோ சர்வ சுலபனவன். அப்படி பூரண பொற்குடம் வைத்து எங்கும் அப்படின்னு சொன்னால் அதே பிரகாரம் பெருமாள் எழுத போகிறார். அப்படின்னு தான் சொல்லி எங்கே பார்த்தாலும் இந்த பூர்ண கும்பங்கள்லாம் வச்சு எங்கே பார்த்தாலும் தோரணம் நாட்டி இப்படி எங்கள் அப்பா ஊரை அலங்காரம் பண்ணுறார். இந்த கனாவை முதல்ல பார்த்தா இல்லையா, ஒரு படம் போட்டுச்சு அந்த ரெகிஸ்டர்லாம் வருவோம் இல்லையோ, அந்த மாதிரி முதல்ல தோரணம் காட்டுறதான்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் போட்டிருக்கு. பார்த்தா பெரியாழ்வார் வேலையாட்லாம் வச்சு பந்தல் நட்டுருக்கார், தோரணங்கள்லாம் கட்டின்ட்டுருக்கார். இதெல்லாம் காமிச்சது அழகாக இருக்கும். முதல் அடிச்சு திடீர்னு கல்யாணம் காமிச்சது அந்த ஏன் வீடியோ காமிக்கலாம். அது முதல்ல திரமணி சங்க சக்கரங்கள், அப்புறம் வந்து செம்பூர் மடம் கோவில் இதெல்லாம் காமிச்சுட்டு அப்புறம் தான் விஷயத்தை காட்டுவான். முதலடிச்சு அந்த மாதிரி இதில் தோரணம் நாட்டுன்னு கணக்கு கட்டுறாரு. அடுத்தது பெருமாள் ஜான்வாசனாய் உள்ள மண்டபத்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அல்ற பொண்ணு. அது நாளை வதுவே மனமென்று நாளிட்டு போது முடிஞ்சால் கல்யாணம். அதுக்காக என்ன பண்ணார், பாலை கமுகு பரிசுடை பந்தற்கு நல்ல இந்த பாக்கு பட்டையெல்லாம் அந்த காலத்தில் இங்கே தென்தேசத்தில் அந்த மாதிரி பண்ணுவாள். பாலை கமுகு பரிசுடை பந்தற்கு மாப்பிள்ளை வரான். நான் இன்னும் பக்கத்தில் உட்காரல, இந்த ஊர்லேயும் இருக்கான். எப்படி வரான், சாட்சாத் அழகிய இந்த சும்மனாகவே வரான். கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை பூத கணக்கண்டேன் தோழினான். அந்த அழகுக்கு இந்த சும்மன் அது எப்படி வரனா ரொம்ப அத்தியுதமான அழகோட வந்தான. கிருஷ்ணன் அத்புதம், இந்த சும்மன் அத்தியுதம். கோள்னு அழகு, அழகான சும்மன், அழகிய சிங்கமாக வரான். அதில் ஆண்டாள் கல்யாணத்தில் இந்த சும்மனாக சேவை சாதிக்கிறான். அதனால் எங்கள் இந்த சும்மனுடைய வைபவத்தை பாருங்க நீங்கள். இந்த அழகு யாருக்கா இருக்கா? அந்த மாதிரி கோளரி மாதவன் வந்தான், பரம ரசிகனா வந்தான். சாதாரண முரட்டு பிரம்மச்சாரியா இருந்தா இந்த பெண்கிட்ட ராசிக்கு வர ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் இவள் 2ஆம் தாரமாக தான் வாழ்க்கப்படுற. அதில் மாதவன் ஏற்கனவே சேஃபத்தியா இருக்கணும். அதில் பரம ரசிகனாக வந்து சேர்ந்தான். பெண்கள்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் என்னலாம் அப்படி ராசிக்கத்தோட வரான். கோளரி மாதவன் கோவிந்தன் எல்லாருக்கும் கும்பிடு போட்டோம். கோவிந்தன் பவ்யனா வரான். அதாவது இவன் ரொம்ப நாளாக அடிச்சல் இருந்துட்டானா, திருமங்கல் தானாச்சும் நிறுத்து மாடு மேய்ச்சுவேன்னு சொல்லிட்டாள்னா கல்யாணம் வந்து விடும். யாராவது கடுத்துட்டு போறாள்னு எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போட்டுனே வரானா. அந்த மாதிரி தான் வந்துச்சான். கோவிந்தன் விவாகமாயிரான்ன்றது யாராலே என்ன விக்கிரம் வருமோ என்று அறியாமையாலே எல்லோருக்கும் கையாளாய் முகம் கொடுத்து கொண்டு அஞ்சலி பண்ணி கொண்டு வந்தபடி. அப்புறம் அங்கே வந்தோடனே கல்யாணம் ரிசப்ஷன் இருக்கும் இல்லையோ, அது யாருன்னா இந்திரன் எல்லாருக்கும் பன்னீர் தெளித்து வரவழைக்கலாம்.
இந்திரன் உள்ளிட்ட தேவர் கூடாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கணக்கண்டேன் தோழி. நான் முதல் பேர் யாருன்னா வாருங்கோன்னு அவளுக்கு இந்த பன்னீர் தெளிக்கணும் உண்டோ இல்லையோ, அது இந்திரன் பண்ணான். இந்திரன் முதலான வந்தார். இந்திரனுக்கு மேலே படா பேர்லாம் இருக்கான். ஏன் பிரமன் முன்னே உள்ளிட்டான்னு சொல்லுவோம் இல்லை, பிரம்மா ருத்ரெல்லாம் வந்தான்னு சொல்லுவோம் இல்லைன்னா, இந்த இந்திரன் ஏமாத்தினான் ராமாவதார காலத்தில். அவனை குடிமை பிடிச்சி எடுக்கிறாங்க. அந்த ராமாவதாரம் ராமபட்டாபிஷத்து எல்லாரும் வந்தா, பிரம்மா ருத்ரன் எல்லாரும் வந்தா. இந்த இந்திரன் பேர் இல்லை, அவனுக்காக தான் பெருமாள் அவதாரம் பண்ணி இவ்வளோ மனுஷனாக பிறந்து கஷ்டப்பட்டார். கடைசியில் ரொம்ப பிஸியாக இருக்கு, மீட்டிங் இருக்குன்ட்டு வாயு பகவான்கிட்ட ஒரு ரத்னஹாரத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டான். பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டமான இவனுக்கா ஆரம்பிச்சு நான் எல்லா காரணம் செஞ்சேன், இந்த பயல் வரல பார்த்தியா அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம். அதுக்காக கிருஷ்ணாவதாரத்தில் ராமாவதாரத்தில் எல்லாருமே ராமனை ஏமாத்துவார். கொஞ்சம் ஜென்டில்மேன், கொஞ்சம் சாத்விகனாக இருந்தாலும் எல்லாரும் ஏமாத்துவார். கிருஷ்ணன் இப்படி தான் இன்க்ரிமெண்ட் கட் பண்ணி வேலையிலே எடுத்துருவோம். அதுக்காக கொஞ்சம் பயந்து வேலை. அதுக்காக இந்திரன் உள்ளிட்ட தேவர் கூடாமெல்லாம் அதில் சீனியாரிட்டி பிரகாரம் இல்லாத இந்திரன் துஷ்டத்தனம் பண்ணத அவனை பிடிச்சி இழுத்து போட்டாங்க. முதல் நாளே பிடிச்சி வந்துட்டான். 2-4 நாளைக்கு பந்தகால தோட்டத்தையே வந்துட்டாங்க. இந்திரன் உள்ளிட்ட தேவர் கூடாமெல்லாம் வந்திருந்து என்னை பிள்ளையாத்த சார்பில் யாராவது உண்டான இந்திரா தேவதைகள் தான். அது ஆச்சரியமான பட்டுப்புட வாங்கியிருந்தார். குழந்தைக்கு மனசு தடை அதை எடுத்து கொடுத்தார். அதுக்கு கூட நாத்தனார் ஊற்றி வரணும். நாத்தனார் இல்லாத போலாம் அந்த பெண்ணுடைய ராசிங்கெல்லாம் புரியவே புரியாது. தலை நிறைய மயிர் இந்த கூந்தல் இருக்கு. பையன் பார்த்து பிரமிச்சு போட்டான், இப்போ அழகா இருக்கு காலையில். அங்கேருந்து கூட தமக்கையோ தங்கையோ வந்தா, கை நிறைய பூ வாங்கியிருந்தாள். அந்த பூவை வைக்கிறதுக்காக எடுத்தாள். அந்த கூந்தல் அந்த பின்னல் அப்படியே கைக்கு வந்து பாப் பண்ணிருக்க. அது நாத்தனார் இல்லைன்னா என்ன செய்யும்? அந்த மாதிரி அந்த பெண்ணுடைய அழகு மேக்கப்னால் வந்ததா இயற்கையாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் திருமணமோ இல்லையோ. அது யாருன்னா பார்வதி. பார்வதி உடப்பிறந்தான்னு சொல்கிறாள் இல்லையோ. என்ன உறவும் இல்லை. யசோதிக்கு பிறந்தா காளி. அந்த யசோதை வீட்டில் வளர்ந்தான். யசோதிக்கு கண்ணம் பார்க்கல. பெருமாள் தங்கன்னு எல்லாரும் சொல்லலை. என்ன உறவு நான் கேட்குறேன்? பெருமாளுக்கு அவளுக்கு என்ன உறவு? பெருமாள் தேவிக்கு பொண்ணா பிறந்த பிள்ளையா பிறந்தார் கிருஷ்ணாவதாருக்கு. அவள் யசோதிக்கு பொண்ணா பிறந்தார். அந்த யசோதை வீட்டில் கண்ணன் அந்த குழந்தை போல வளர்ந்தானே தவிர என்ன உறவு? இந்த வளர்ந்த தோஷத்தை வச்சு தங்கைன்னு சொல்லிட்டு இருக்கா. அதில் அவள் வந்தால் நாத்தனார் நான் தான் வரேன். ஏன்னா நாத்தனார் மோதிரம் வாங்கி போடுவா திருமங்களை முடிச்சா. அதுக்காக அவள் வந்தாள். சரின்னு சொல்லிட்டு அந்தரி சூட்ட கணக்கண்டேன் என்றதா சொன்னான். 4 திசை தீர்த்தம் கொண்டு நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரிடத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு இருந்தன்னை காப்பு நான் கட்ட கணக்கண்டேன். 4வது பாட்டில் அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அவெல்லாம் தீர்த்தத்தை தெளிக்கிறார். ரக்ஷாபந்தனம் ஆறுது. 4 திக்குகளிலும் புண்ணிய தீர்த்தங்கள் கொண்டு இருக்கா. அதை நன்னா பொண்ணுடைய தலை நிறைய பிள்ளைகள் தலை நிறைய நினைக்கிறாள். இந்த பொண்ணுக்கு தலையெல்லாம் நினைக்கிறாள். இது என்ன இங்கே பொன்னாத்துல ரக்ஷாபந்தம் நடக்குது. அங்கே இதெல்லாம் ஆயிடுத்து. மறுநாள் காலத்தில் பொன்னாத்து நடக்குது. பார்ப்பன சிஸ்டர்களான பிராமணெல்லாம் வந்திருந்தா. வாத்திகாரம் வந்தாலும் எழுதலைங்க. அதெல்லாம் எழுத வேண்டாம். பிராமணால் தான் முக்கியம். வாத்திகாரம் வந்தான், கிளாரினெட் வந்தான், வீடியோக்காரன் வந்தாலும் அதில் எழுத மாட்டான். பார்ப்பன சிட்டர்கள் பல்லாடு, இதுவே தான் வீடியோ மாதிரி இருக்கேன். பார்ப்பன சிட்டர்கள் பல்லாடு தேத்தி. ஆனால் எங்கள் வீடியோக்காரன் போல இருந்தால் கட்டாயம் எழுதணும். அவர் நாளைக்கு சமாஷனம் பண்ணி போகிறார். அவர் மடத்து சிஷ்யர். பெருமாள்கிட்ட சமாஷனம் பண்ணி போகிறார். குடும்பத்தோடு சமாஷனம் பண்ணி போகிறார். இந்த கைங்கரியத்துக்கு 30,000க்கு மேலே ஆகுது. அவர் யாரும் எடுன்னு சொல்ல, அவராக இந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கிறார். இவ்வளோ பணத்தை செலவுக்கு சக்தி இருக்கான சக்தி கிடையாது. ஆனால் பெருமாள் அனுக்கிறதுனால எனக்கு லாபம் வந்துவிடும் நினைக்கிறேன். அதனால் இப்படிப்பட்ட வீடியோக்காரரை நான் கிடக்க ஆண்டாளாக இருந்தால் பாட்டிலே பாடிடுவேன். இல்லைன்னா அந்த சிவபிராய செய்தி குறிப்பிலே வரும். அப்படி வராமல் போனாலும் தப்பாக நினச்சிக்கூடாது. ஆச்சா அந்த மாதிரி நல்ல வசந்த வீடியோக்கார் நீங்களே பாருங்க. ராஜகோபால்னு பேர். அவர் ஸ்நேகிதரை வளரும். இது சித்திரத்தையே எதையே ஒரு வீடியோவில் எடுத்துகிட்டோம் இல்லையா. அந்த மாதிரியாக பார்ப்பன சிற்றர்கள் பல்லாடு தேத்தி பூப்புனை கண்ணி புனிதோடு அவள் சர்வாபரண பூர்த்தியாக இருக்கா. இவன் எப்படி ஒரே ஒரு மாலையை போட்டு இவன் புதுசாக வைத்தியம் கொண்டாடுற மாதிரிங்கோ. இந்த மாடு பால்யத்தில் சரியாக இல்லைன்னா வைத்தியர்களை கண்டா இப்படி தான் பயப்படணும். நம்ம என்ன பண்ணுறான், கண்ணன் குளிச்சானு சந்தேகம் பெரிய ஆடுவார். மாடு மேய்க்கிற இடையம் இவன் குளிக்கவே மாட்டான். உடம்பையும் குளிக்க மாட்டான், தலையும் குளிக்க மாட்டான். அதனால் சந்தேகம் வரும். அதுக்காக பாருங்க தலை சொட்டுறது பாருங்க. அன்றைக்கி தலையை தொடச்சிக்காதே வந்திருக்கான். குளிச்சு சொட்ட வந்திருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிற முழங்காலுக்கு மேலே வேட்டி முழங்காலுக்கு மேலே தூக்கி வச்சுட்டு யாரா மேலே பட்டுக்குள்ள முகத்தை அப்படி சினிங்கி வச்சுன்னு வந்தானாராம். அப்போ தான் ரொம்ப ஆச்சாரம் தெரியும். உடம்பை ஒரு கோணலாக வச்சு அதுக்குன்னு சில ஃபேஷன்லாம் உண்டு. வைத்திகாலெலாம் அதுக்கு தந்தால் கை இப்படி வச்சுருந்துலாம் அப்படியே பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி அது இயற்கையாக வரும். சில பேருக்கு சில பேர் பாவனையாக வச்சுருக்கோம். அதுக்கு சொல்கிற பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையை நாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக என்ன பண்ணோம், அவளைப் போல அவள் பேரொப்பனை போல் அன்றைக்கே ஒரு தனிமாலிட்டு ஸ்நானம் பண்ணி கையும் பவித்திரமாய் பவித்திரம் தீண்டினார் உண்டாகில் முகத்தை பொல்லாதாக்கி பண்ணி குந்தி நடந்து புடவை ஒதுக்கிற வேஷ்டி அதை ஒதுக்கிண்டு
வினீத வேஷத்தோட வந்தபடி ஏன் இப்படி ஆச்சாரம் பண்றார்? பெரியாழ்வார் பெண் பிள்ளையை ஆச்சார வைக்கல்யம் உண்டானால் கொடார்களிலே திடீர்னு பழைய ஞாபகத்தால் பல்ல வச்சு கழிச்சுதான் சரி நகத்தை சே பள்ளி பையன் கொடுக்கூடாதுன்னு விட்டு. அதுதான் ஜாக்கிரதையா அந்த பல்ல கடிக்கிற வழக்கம் எல்லாருக்கும் இருக்கு பாருங்க. இப்போ அந்த மாதிரி இருந்தால் பெரியார் ஒத்துக்க மாட்டேன். அதுக்காக ஜாக்கிரதையா வராதான். அது புனிதன், இங்க புனிதன் பதம் போட்ட பூப்புனை கண்ணின்னு பதம் போட்ட ஆழ்வார் அனாவசியம் வியாக்கியானங்கள் அப்படி பண்ணல. புனிதன் பரிசுத்தனா அவன் தான். எப்படின்னா தலை ஜலம் சொட்ட முழங்காலுக்கு மேலே வேட்டி கொடுத்துல கையில பவித்திரம் போட்டுன்னு வந்து சேர்ந்தான். அந்த மாதிரி அடுத்து காப்பு நான் கட்ட கண்டேன் தோழி நான் அப்படி வந்து வாத்தியார் என்ன பண்றார்? இந்த ரக்ஷாபந்தெல்லாம் பொண்ணுக்கு வாத்தியாரே பண்ற வழக்கம். பொண்ணு பிறந்தா திருமங்கல் சாணம் இல்லை, காப்பு நான் கட்ட. அவங்க சொல்ற பெருமாளுக்கு ரக்ஷாபந்தனம் பண்ணிவிட்டு அந்த பெருமாளை தொட்ட கையால வாத்தியார் என்ன தொடர்றது இல்லையா, அதுக்கப்புறம் பெருமாளே தொட்டு கட்டுறது. அப்புறம் இது நாமக்கரம்லாம் ஆனோன்னு அப்படின்னு அந்த பெருமாள் தொட்ட கையால என் கையை கட்டினால பெருமாளே தொட்டாமல் ஒரு ஆனந்தம் வருதுன்னு சொன்னார். 5வது பாட்டில் இந்த 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 கன்னி ஊஞ்சல்லாம் பாட்டிலாம் இருக்கும் இல்லையா, இந்த காசி யாத்திரெலாம் முடிஞ்சு அப்போது இந்த ஊஞ்சல் உட்காத்துவா, ஒரு பொண்டாட்டி ஒரு சின்ன பாத்திரத்தில் வழக்கு வச்சுருவா, ஒத்தி ஜலத்தை வச்சுருவா, இப்படி 2-3 பேர் சுற்றி வருவா இல்லையா. இதெல்லாம் ஆண்டாள் காலையிலே நடந்திருக்கு. ஒன்று விடாத அவள் கனா கண்டிருக்கா. கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி கலசத்தில் தீபத்தை வச்சு வரா. வந்தவா யார் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ரொம்ப அத்புதமான ஆண்டாள் கல்யாணம் அப்படியே எப்படி இருக்கும், ரொம்ப ஆண்டாளை போல ரொம்ப அழகு உள்ள பெண்களாக வந்திருக்கா. சதிரள மடவ இளமடவர்கள் சதிரள மடவர் ஒவ்வொருத்தையும் அப்படி சூட்டியாக காரியம் செய்ய கொடுவார். அந்த மாதிரி எல்லாம் வம்பளக்கத்தோடு சரியாக சாதம் போட்டால் பருப்பு தந்தாலே அதெல்லாம் வம்பளக்கு ஒரு காரியம் ஒரு துரும்போடு அப்படி கல்யாணத்து கும்பல் கூடும். இங்கே அப்படி இல்லை. சதிரள மடவார்கள் தாம் வந்து எதிர்கொள்ள எல்லாரும் வந்திருக்கா. உடனே பெருமாள் என்ன பண்ணார்? இந்த பாருங்கோ ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், எனக்கு என்ன பேருன்னு தெரியாது, கோணாமலாம் கூப்பிடுங்க, மதுரையார் மன்னன்னு கூப்பிடுங்க. அப்படி இவரே பேர் வச்சு விட்டார். ஏன்னா கோபாலன் அப்புறம் நவநீத சோரன் இதான் அவளுக்கு தெரியும். வியாக்கியானம் ரொம்ப அழகாக பண்ணுறாரு பெரிய வியாக்கியானம் பிள்ளை. ஒருவன் ஒரு பிள்ளையை உகந்து அருளை பண்ணி ரொம்ப அழகாக இருக்க அந்த பிள்ளை இவனுக்கு என்ன பேரும் ஒருத்தன் கேட்டான்னு சரி, இவனுக்கு என்ன திருநாமம் சாட்டுவோம் என்று இருக்க செய்தேன், அதுவே இதுவே என்று அழையாது. ஏன் அந்த பேர் நவநீத சோரன் அவன் வனிதா சோரன் எடுக்காது, மதுரையார் மன்னன் என்ன சொல்லும்போது அவனே பேர் வச்சுக்கிறானா. மதுரையார் மன்னர் அடிநிலை தொட்டு அந்த பாதரட்சம் ஆமனா பெரிய அதுவும் பிஎஸ்சி அந்த பாதுகாப்பு அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப்பூத கணா கண்டேன். இந்த பிஎஸ்சி பாடுற பாட்டு இருக்கு, இந்த பிஎஸ்சி இவா ரொம்ப லட்சக்கணக்காக பணம் சொல்லிக்கிறார். அது ஒரு பைசா இல்லாத பிஎஸ்சி தட்டு. அந்த பிஎஸ்சி தெரியுமா இல்லை இருக்கும், அதுக்கும் பிஎஸ்சி பேர்ல பாதரட்சம் பிஎஸ்சின்னு போட்டுருவான். செலவில்லாத அது காலேஜில் அட்மிஷன் தர வேண்டாம், ஒன்றும் தர வேண்டாம். அந்த மாதிரியா பிஎஸ்சி பாது அந்த மாதிரி அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப்பூத கணா கண்டேன். ரொம்ப சந்தோஷம். பூமியெல்லாம் நெளியிருந்தான். வாமனாவதாரர்கள் யாசிக்கிட்டு போச்சே பூமி அசிஞ்சுதே சரியா. அங்கே பூமி வாங்கினா இங்கே பொண்ணை வாங்க சந்தோஷமாக பட்டு போகிறான். எங்கும் அதில் பூத கண்டேன் தோழி நான். இங்கெல்லாம் சுவாமி கோதாஸ்தியில் ரொம்ப அத்தியுதமாக பண்ணுற அவகாசம் வர்ணிக்கிறார். அவகாசம் இல்லை நாழியாச்சு. அதுக்கப்புறம் மாலை மாற்றங்கள்லாம் நடக்கிறது. அந்யோன்ய மாலை பரிவர்த்தி அபிஷ்டவந்தான்லாம் வர்ணிக்கிறார். 6வது பாட்டில் பாணிகிரகம். பாணிகிரகத்தை கெட்டி மூலம் வாசி சொல்லுவா. மத்தளம் கொட்டை வருஷங்கம் நின்றுத கெட்டி மூலம். ஏன்னா அந்த சமயத்தான் பெரியவாள்லாம் வருவா. சுவாமி அவர் ஆத்துக்கார் வெளியூரில் இருக்கா, இவள் போயிட்டா யார் கர்மம் பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லி இல்லை 2 பேர் இருந்தால் பையன் வெளியூர் இருக்கா. பர்திரு பாரியா பரஸ்பரம் இங்கே மாலை மாற்றிடுவா. பர்திரு பாரியா பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்னி பிரதானம் பண்ணுறது சொல்லணும். இந்த மாதிரி தர்மசாஸ்திரம் சொல்லிடுவா கோணாமலான்னு. இவாளை போய் வாண்டான்னு சொல்ல முடியாது. அந்த ஐடிங்க சாஹிபர் முக்கூர் ஐடிங்க அந்த சமயத்தில் பார்த்து இப்படி துணியை திரித்து மூக்கில் போட்டு திரி போட்டு தும்புவா ஒருத்தர் போய் எழுந்து போகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் காதில் விடாமல் இருந்தால் கெட்டி மூலம். மத்தளம் கொட்டை வரிசங்கம் நின்றூத இன்னொரு அழகாக வியாக்கியானம் பண்ணாருங்க. நம்மாழ்வாருக்கு மோட்சதாசன் போது தான் பெருமாள் ஆடுறார். கிளம்ப மோட்சத்தினர் அவர் சொன்னார், இத்தனை நாளாக என்னை லட்சியம் பண்ணாமல் இன்று வந்து என்னை பொருளாக்கி என்னுள் வைத்தீர், அன்று என்னை புறம்போக வைத்து என் செய்வான் போனதுன்னு கேட்டேன். ஏன் கல்யாணம் பண்ணி 15 வருஷம் வாழா வெட்டியை வச்சுட்டு திடீர்னு வா பிறந்தாத்து கொடுத்தோம் புக்காத்து வா அப்படின்னா இத்தனை நாளாக ஏன் கைவிட்டேன்? அது காரணம் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஆட்சி போய் மறுபடியும் அடுத்த ரயிலில் ஏற்றி அனுப்பியிருந்தா என்ன ஆட்சி போக வேண்டாம். இல்லை உங்கள்கிட்ட ஆசை வந்து கொடுத்தீங்கன்னா 15 வருஷம் ஏன் ஆசை வரல கிராஸ் பண்ணுவாள் இல்லையா? அந்த மாதிரி மோட்ச ஆட்சி போ கீழே தள்ளிட்டா கூட ஏன் இத்தனை நாளாக என்ன ஆட்சி போல இப்போ ஏன் வந்தேன் பெருமாள் வாய் மூட்டு தான் சூழ் விஷயம் மணி போல ஆடுறா நகார் ஆடுறான்னு மேகத்தை உத்தரவுனா அவகாடு. அது உதாரணம் பண்ணுறாருங்க அழைய புராண அமந்திரஜோத்சவம் போலே. இந்த வாத்தியாருக்கு மந்திரம் தெரியாது, பெரிய இடத்து கல்யாணம், வாத்தியாருக்கு மந்திரம் தெரியாது, சரஸ்வதியாக பெரிய பண்டிதாலாம் இருப்பா, எதுக்கு எடுத்தாலும் கெட்டி போடும்
கெட்டி முண்டை இவர் மந்திரம் சொல்றாங்க, பையன் மந்திரம் சொல்றாங்க, ஒன்றுமே தெரியாது பாருங்க. அமந்திரஜோத்சவம் போலேன்னு அழகிய மனோபால் ஆச்சாரியத்தை சாய்க்கிறார். அதில் மந்திரம் தெரியாது பார்த்து அந்த காலத்துலையும் உண்டுன்னு ஏற்படுறது. அந்த மாதிரியாக மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாம் நிறை சாய்ந்த பந்தற்கு இந்த விட்டு ஜோக்ஸ் எல்லாம் வெளியில தினத்தந்தி பேப்பருக்கே போக வேண்டாம். நம்ம பூர்வாச்சார அதில் அல்பமா இருக்கு. நம்ம பூர்வாச்சார கிரந்தங்களில் எவ்வளவு ஜோக்ஸ், எவ்வளவு விட்ஸ், எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குங்க. அமந்திரஜோத்சவம் போலேன்னா சும்மா கல்யாணம், மந்திரம் தெரியாத வாத்தியார் வந்து கல்யாணம் பண்ணி வச்சா எதுக்கு எடுத்தாலும் கட்டி போகணும், வாசிட்டே தான் இது காதலே விடாது, அவன் இதோ சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இல்லை, இங்கே நல்ல வாத்தியார் தான் இருக்கா. இருந்தாலும் இந்த மாதிரி சபையில் இருக்குவார். அவர் மைத்துனன் நம்பி மதுதன் வந்தன்னை கைத்தலம் பற்ற கணக்கண்டேன் தோழியினான் இயம் கோதா மமசுதா சாதர்ம சரீதவா பிரதீட்சைனாம் பத்ரந்தே பாணிங்கிருஷ்வபாடினா இயம் கோதா மமசுதா சாதர்ம சரீதவா பிரதீட்சைனாம் பத்ரன் பாணிங்கிருஷ்வபாடினா. இது சன்னியாசி பண்ணி வைக்கிற கல்யாணம். எதிராஜர் பண்ணி அன்னைக்கு பாஷ்டிகாரர் இருந்து திருப்பாவ பிரவச்சனம் பண்ணுவார். ஏதோ அந்த வேஷம் இருக்கு, அந்த மாதிரியான பிரபாவம் கிடையாது. அந்த வேஷம் இருக்கிறதுனால ஒரு எதிராஜன் பண்ணி வைக்கிறதான ஒரு கல்யாணம். இத்தனை மகான்களாம் இங்கே திறந்திருந்து இந்த கோவில் உண்டானதே பிடிச்சி ஒரு கல்யாணம் காட்டிங்கன்னா இங்கே அக்கம்பக்கத்துக்கு தான் நிறைய ஸ்திரீகள் பரிசையெல்லாம் கொண்டு கொடுப்பா பெருமாளுக்கு. அந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்கா. பல இடங்கள்லேருந்து எல்லாரும் வந்திருக்கா. பாகவதாலாம் வந்திருக்கா, நிறைய பஜனை பண்ணுறவாள்லாம் வந்திருக்கா, உபன்யாசகள்லாம் வந்திருக்கா, பக்தா எல்லாரும் வந்திருக்கா, நிறைய பூர் தட்சணை கொடுக்குறவாள் நிறைய பேர் வந்திருக்கா. அதனால் ஆச்சரியமாக அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் கூட இவ்வளோ கோஷ்டி இருந்ததோ இல்லையோ, போன தடவை ஹைதராபாத்தில் ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது. அதுக்கு குறைவில்லாமல் இங்கேயும் நடந்துட்டுருக்கு. அப்போது அந்த மாதிரி பாணிகம் கைத்தலம் பற்ற கண்டேன் தோழியினான். அப்புறம் சப்தபதி வாய் நல்லார் நல்ல மலையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் பருத்தி வைத்து காய்ச்சனமாக கிளைதான் என் கை பற்றி தீவிரம் செய்ய கண்டேன் தோழியினான். அப்புறம் அந்த அக்னி பிரதட்சணம் பண்ற மெட்டியெல்லாம் போட்டு அப்புறம் அம்மி மிதிக்கிறது அடுத்தாப்புல 7வது பண்ண சப்தபதினு பேரு. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உங்களுக்கு தான். சம்பாவனை பண்ணிச்சே வச்சுக்கலாம், கையில் எடுத்து வச்சுக்கோங்க. சம்பாவனை பண்ணிச்ச உங்கள் பேரை சொல்லி எஸ்ஐஜி மகாஜன் வச்சுக்கலாம் கையில் வச்சு. சரி, வாய் நல்லார் நல்ல மரியாதை தீவலம் செய்ய கண்டேன். அக்னி பிரதட்சணம் பண்ணி வர அதில் ஏகம் விஷய விஷ்ணு ஸ்வான் வேதுன்னு மந்திரம் இருக்குது. அந்த மாதிரி ஏகம் விஷய விஷ்ணு ஸ்வாம் விஷயம்னா அன்ன சமுத்திக்காக விஷ்ணு ஒன்னை அனுசரிக்கட்டும் அர்த்தம். விஷ்ணு ஒன்னை அனுசரித்து நீ முன்னாடி போ, விஷ்ணு பின்னாடி வரட்டும். ஜாமாதா விஷ்ணு பூஜான்னு ஜாமாதான்றும் விஷ்ணு ஸ்தானத்தில் அதில் முன்னாடி பண்ண போக சொல்லிட்டு பிற்பாடு பகவான் பண்ணிட்டு வரான். இங்கே அன்வர்த்தம் ஆச்சு. இங்கே பகவானே மாப்பிள்ளை, அங்கே மாப்பிள்ளை விஷ்ணுவை போல பாவிக்க சொல்லிருக்கு. விஷ்ணுவே இங்கே மாப்பிள்ளையாக வந்துட்டான். அதில் நீ முன்னாடி போமா, உன் பின்னாடி நான் வரேன்றது மந்திரத்துக்கு அர்த்தம். அப்படிதான் ஆறுது. கல்யாணத்தில் ஆரம்பிச்சது வாழ்க்கை முழுக்க அப்படிதான். அவளை முன்னாடி போக சொல்லிட்டு இவன் பின்னாடி போகிறான் பாருங்க. இன்னும் கேட்டால் பணம் முழுக்க அவகிட்ட இருக்கும். அது கூட யாராவது ஸ்நேகிதி வந்துடுவா, தலையை ஆட்டி ஆட்டி வார சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. 2 பழம் கூட இவன் என்ன பண்ணுவான், ஏதாவது 2 கொய்யா பழம் நாவல் பழம் ஏதாவது வந்து வாங்கி சாப்பிடணும். கையில் 5 பைசா கை தட்டினா காதிலே விடாது, போயிட்டே இருப்பான். இன்னைக்கு அது கண்ணன் வாழ்க்கையில் தம்பதிகளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது அன்றைக்கே காமிச்சுட்டான்னு சுவாமி யாதவாபுரத்திலே வர்ணிக்கிறார். அன்பே அன்பே து விஷ்ணு ஸ்வயமுத்யு தீர்ய பிரியாம் பராதீன இவான் வகச்சன். தேப்பெருமாள் சொல்ல எந்த உற்சவத்துக்கும் உபயநாச்சியோட கூட பெருமாளோட இந்த இது ஏகாதசி இருந்தாலும் அமாவாசை இருந்தாலும் உபயநாச்சியோட. ஸ்ரீரங்கத்தில் இந்த முதல் உற்சவம் 3ஆம் உற்சவம் ஏதோ 2-3 உற்சவம் தான் கணக்கு. அப்போ தான் உபயநாச்சியோட அதிகமாக உபயநாச்சியோட வீதியில் அழைச்சி அழைச்சிட்டு வரதே இல்லை. திருக்கோட்டியூர் சுவாமின் மகான் ரொம்ப அச்சாவத்தை ஈடுபாடு உண்டு. அந்த சுவாமி அங்கே ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப காலக்ஷேமமாக சாட்சிட்டு இருப்பார். அவர் ஒருத்தர் கேட்டார், தேப்பெருமாள் சொல்ல எப்போ பார்த்தாலும் உபயநாச்சியோட பெருமாள் வரதுன்னு வராரு, இங்கே ரங்கநாதன் மாத்திரம் ஏன் உபயநாச்சியோட அழைச்சிட்டு வரதில்லை, ஏதோ குறிப்பிட்ட சிறந்து வராதுன்னா ஐயோ பெரிய அனுஷ்டம் வந்துடும். இவ ரங்கநாதன் உபயநாச்சி மாதிரி அழைச்சின்னு வராமல் இருந்தால் பொழைச்சான். ஏன் தெரியுமா, அந்த உபயநாச்சியோட உட்காந்துருப்பா, ரங்கநாதன் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான்.
உபயநாச்சிமா கம்பீரமாக உட்காந்துருப்பா. வந்தால் கூட எழுந்துருக்கல பாருங்க, ஆத்துக்காரன் வந்தால் கூட. இந்த ரங்கநாதனே அப்புறம் உபயநாச்சி மாதிரி உட்காந்துருச்சு. ரங்கநாதன் அது போல் இருந்தால் போச்சுன்னு மீதிக்கெல்லாம் ரங்கநாதன் போல் இருக்க மாட்டான், அதெல்லாம் இருக்க மாட்டான். உட்காரத்துக்கு மாத்திரம் தான் உபயநாச்சிமா. ஏன் வந்தால் கூட ஏண்டி கால் நீட்டலன்னா ரங்கநாதன் உபயநாச்சி ஒரு பார்த்துங்களேன், கால் நீட்டாலும் நீட்டு கால் மடக்கலன்னா அவள் அப்படின்னு 4 நாள் ஏழத்துலேயே ஊர் கட்டு போச்சு. தினம் தினம் வந்தாருன்னா எல்லாரும் கட்டு போடுவான்னு தான் அந்த தன் ஆம்பியா சொன்னது கேட்கல. அவள் உட்காந்து தான் இருக்கா. ஏடி ஊரில் வெளியே ஊர் சுற்றிச்சாது கொஞ்சம் எழுந்துருந்துலன்னு விற்க மாட்டேன்றாவா. அதுக்காக ஆயுஷன் வரல. தேப்பெருமாள் 10 நாள் எப்பவுமே இருந்துட்டே இருந்தால பார்த்தா அவளாக இருக்கிறாள். நாமும் இருந்தான்னு 90 வயசு கழுவியாக இருந்தால் கூட ஆத்துக்காரர் வந்துட்டா 6 மாதம் தான் வித்தியாசம். ஆத்துக்காரர் வந்துட்டு விழுந்தடிச்சு எழுந்திருப்பா. இப்பவும் இருக்கா அந்த மாதிரி சார். 90 வயசு கழுவிலாம் 9 வயசு பொண்ணுலாம் எழுந்திருக்குது. அந்த மாதிரியாக அவ அன்பு விஷ்ணு ஸ்வைமுத்யுதீரிய பிரியாம் பராதீன இவ 10,000 சம்பளத்தை வாங்கி அவகிட்ட கொடுத்துருவாங்க. பைசா அதை ஏதாவது கொய்யாப்பழம் வாங்கணும், 10 பைசா கையில் வச்சுக்கலாம் இல்லையா, வச்சு அவகிட்டேருந்து கேட்டு வாங்குறதுல ஆனதான். சில பேர் யோபா உங்களுக்காக வச்சுருந்தேன், சரிதான் என்ன கொய்யாப்பழம் சாட்டு விடுங்க, சின்ன குழந்தையா என்ன அப்படின்னு அந்த 10 பைசா கூட கொடுக்காத கோஷி போட்டு பார்த்துக்குவோம். இவன் பாவம் ஏண்டா காட்டணும் ஆகிடும். அந்த மாதிரியாக தீவலம் செய்ய கண்டேன் தோழினான். அடுத்தது அம்மி மிதிக்கு இந்த சப்தபதியத்தில் 7 தடி கூட நடந்துட்டு அவர் ஸ்நேகிதனாயிடம் சமாதானம். அந்த மாதிரி 7வது பாட்டில் அதை வைக்கிறார். சகா சப்தபதி பவான் இம்மைக்கும் 7 பிறவைக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நாளும் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கண்டேன் தோழி நான் அத்தியனம் பண்ண வளர்ந்தா விவாக மந்திரம்லாம் சொல்லி நல்லா 2 மணி 3 மணி அவகாசம் உட்காந்துருந்தா ஒன்றும் அவகாசம் இல்லாமல் இருக்குது. நானும் தான் கூட சொல்லிட்டு வரேன். எனக்கு அவகாசம் இல்லாத நடுவில் பெருமாள் திருவாரங்கள் டோலைகள் எல்லாம் வந்து விட்டுருந்தாலே எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் 8 ஆரம்பிச்சிடலாம். சில ராஜாங்கமான காரியங்கள், சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியது சில பெரிய சொல்லிட்டு வந்துட்டார். அதனால் கொஞ்சம் பிடிப்பிச்சு போச்சு. எல்லாம் பெருமாள் திருவாரூரத்தை சேர்ந்து தான், அதுவும் பிரவச்சனத்தை சேர்ந்து தான். அவன் செம்மையுடைய திருக்கையால் அவன் கையால் என் காலை பிடிச்சான்றாள் ஆண்டாள். செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி சாஸ்திரங்களை சொல்லி காலை தொண்ணுன்னு சொல்ல அந்த அவளுடைய காலை அந்த அம்மியின் மேலே வைக்க சொல்லிருக்கான். திடீர்னு கிருஷ்ணன் எடுத்து வச்சுட்டான். ஏன்னா யாராவது அதாவது ஆண்டவன் சாகிச்சு ரொம்ப அழகாக சாய்ப்பார். இந்த காலை தொல்லாமா வேண்டாமல் விசாரம் வந்துடுத்து. இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் பொம்டாட்டிலும் ஸ்ரீரங்கத்து பொம்டாட்டு 2 பேர் வந்து ஆண்டவன் சாதிச்சார். நான் சொல்ல அந்த 2 ஊர் பொம்டாட்டிலும் துஷ்டர்கள், 2 பேரும் வாயாடிகள். அது அவன் சொன்னா ஏன் எங்கள் பிள்ளை வசந்த பிள்ளை அவன் கையால் இந்த பொன் காலத்து வர்றதாவது அப்படின்னாலும் ஸ்ரீரங்கத்து பொம்டாட்டிலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்கள் பொண்ணை போல பொண்ணு யாருக்கு கிடையாது. அவள் காலை தொட்டாலும் அவனுக்கு க்ஷேமங்களாம் அவர் தோட்டம் அப்படின்னு அவள். இதுக்குள்ளே என்ன பண்ண அங்கே புருஷ மாமான்னு ஒருத்தர் இருந்தார். அவரை காமிச்சு அவருக்கு பாவம் கண்ணாடினா ஒரு கண்ணாடி ஃப்ரேம் வராது, மூக்க இது பூனல் போட்டு சுற்றிட்டு இருப்பார். அங்கேருந்து சில பெரியவாள்லாம் என்ன பண்ணால் கண்ணாடி எடுத்து தர்மசாஸ்திரம் வச்சு காலை தொல்லாமா கூடாதா அப்படின்னு தர்மசாஸ்திரம் பார்க்க ஆரம்பிச்சுவான். கண்ணன் பார்த்தான், இங்கே தர்மசாஸ்திரம் பார்த்துட்டு காலை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது. அவள் தர்மசாஸ்திரம் பார்த்து சொல்கிறதுக்குள்ளே இவனா காலை பிடிச்சி காலை பிடிச்சி எடுத்து வச்சிடும். சரி கிருஷ்ணன் பண்ணிட்டான் இந்த காலத்து பசங்கள்லாம் ஆரம்பிச்சு. அந்த மாதிரி தன் திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க சுவாமி வர்ணிக்கிறார். சில பசங்க காலை வாரி விட்டுருங்க, ஏன்னா அது ஆத்திரம். இந்த காலை தொடுச்ச அப்படியே பிடிச்சிக்கிட்டா அட்டென்ஷன் கொடுத்து அம்மா ஜாக்கிரதையாயிருன்னு சொல்லி அது சுவாமிக்கு வர்ணனை ரொம்ப அற்புதம். ஏன் தஸ்யா சலீலம் சலீலம் அம்மா நான் அந்த காலை எடுத்து அங்கே வைக்க சொல்றதுக்கு நான் வைக்கிறேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஊனிக்கோ. தஸ்யா சலீலம் சரணாரவிந்தம் காமி கிரகித்வா கரபல்லவா பவித்திரம் போட்டுருக்க காலால் பவித்திரம் போட்டு கையால் காலை தொல்லாமா. ஆண்டாடி திருவள்ளி தொட்டா பவித்திரம் பரிசுத்தமாக போகணும்னு சுவாமிக்கு திருவள்ளும். மற்ற பெண்களுடைய காலம் தொடக்கூடாது. ஆண்டாள் காலை தொடலாம், பெருமாள் தொடலாம். அவள் தொட்டாலும் நான் இடக்கையாலனா பிடிச்சி வைக்கும். அது மட்டும் உடனே கையை அலம்பிக்கணும், கையாவது அலம்புறதாது. அந்த மாதிரியாக தஸ்யாஸ்தலீலம் சரணாரவிந்தம் காமி கிரகித்வா கரபல்லவாபியாம் அஸ்தாபயத்யாம். இந்த கல்லில் போய் இந்த திருடி வைக்கிறோமே சாஸ்திரம் சொல்லிவிடுன்னு பெருமாள் மனசு ரொம்ப கஷ்டப்படுறான். மிருதுவான திருடி இந்த கல்லை வைக்கணும். வேதங்களும் அந்த கல்லை கொண்டாடுதுன்னு வர்ணிக்கிற. இப்படி உச்சாவச்சி விரக சங்கமஜய உதயத்தின் யாதவ கோதாஸ்திரன் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அதுக்கு அடுத்தது 9வது பாட்டு. வரிசிலை வான்முகத்து என் ஐமார்தாம் வந்துட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி. அப்புறம் லாஜஹோமம் இந்த பொறி எடுத்து அழகாக சர்வாலங்கார பூட்டி என் அக்னி முன்னே நிறுத்தி வச்சிருக்கார். அவள் வந்து மச்சன் தம்பி வந்தான், அவன் என் கையில் பொறி எடுத்து வச்சான். அந்த பிள்ளை கல்யாண பிள்ளை கண்ணனும்னா என் கையை பிடிச்சது முதல்ல ஹோமம் பண்ணணும், 3 தடவை ஹோமம் பண்ணணும். அவள் கையில் பொரிய தம்பி வச்ச உடனே அதில் ஒரு பொட்டு நெய்யை சேர்த்துட்டு அவன் தன் கையை பிடிச்சி அந்த கையால் ஹோமம் பண்ண சொல்லணும். முதல் தடவை பிடிச்சானே கண்ணன், 2ஆம் தடவை ஹோமம் பண்ணுறது கையை விட மாட்டேங்கிட்டோம். ஏண்டாவிட அச்சுத்தன்னு பேர், என் கையில் ஆட்டம் விட மாட்டேன் அப்படின்னு. திரும்பி பார்த்தா அறிமுகன் இந்த சுமனா சேவை சாய்க்கிறான். ஏற்கனவே பொண்ணுலாம் பார்த்து கல்யாணம் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வழக்கம் இல்லை.
வந்து பையனை பார்த்துக்கன்னா சரி கல்யாண பந்தெல்லாம் பார்க்கணும், பேசி தீர்த்துவா, மந்திரமே சொல்ல மாட்டாங்க. இவன்கிட்ட பேசிட்டு இருப்பேன், அவர் மந்திரம் சொல்லிட்டே இருப்பார் பார்த்து. சரியா அப்போ ஆயிடுச்சுன்னா ஹோம் ஆயிடுச்சுன்னா எழுந்து போக வேண்டும். அந்த கல்யாண பந்தலே பேச ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி வழக்கம் கிடையாது. அப்படி பார்த்தா அந்த பொறி முகுந்த அட்டக்கணாக்கன்னு முதல் தடவை பிடிச்ச கையை ரெண்டாவது தடவை விடலாமோ இல்லையா, நான் அச்சுத்தன் சாவியத்தை என் கையில் கடிச்சதை விட மாட்டேன்னு சொல்லி அப்படி இருந்தான். அப்புறம் கடைசியில் விட சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஹோமங்கள்லாம் நடந்தது. அதுக்கு அடுத்தது குங்கும் அப்பி குளிர் சார்ந்த மட்டித்து 5 நாள் அக்னிகிட்ட உட்காந்து ஹோமங்கள்லாம் பண்ணிருக்கா. அந்த அந்த ஸ்டமங்கள்லாம் தீரும்படியாக யானையும் பேரில் போய், அதாவது வசந்தம்னு சொல்லுவா, 5 நாள் பச்சையெல்லாம் பூசி மஞ்சள் நீர்லாம் ஒருத்தர் வாரி அடிச்சுப்பார். அந்த மாதிரி அந்த குங்குமம் அப்பி பச்சை கற்பூரம் குங்குமம், அந்த குங்குமப்பூ நிறைய சேர்த்து வந்து நிறைய சந்தனங்கள்லாம் சேர்த்து அந்த மாதிரி மங்கள வீதி வலம் செய்து ஆனை மேல் மங்கள வீதி வலம் செய்து வந்து மணநீர் அங்கே 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 அவனோடும் உடன் சென்று அங்கே ஆனை மேல் மஞ்சள் மாட்ட கணக்கட்டேன் தோழினான் என்றா சொல்லி அந்த 5 நாளும் ஏற்பட்ட சிரமங்கள்லாம் சில மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணுறான். இப்படி ஆச்சரியமான கல்யாணங்கள் நடந்தது. இது நிறைய கோதாசி யாதாபிகள் நிறைய இருக்குது, அவகாசம் இல்லை. இப்படி 10 பாசுரத்தினாலே தான் கண்ட கனாவே அற்புதமாக சொன்னால் அது அப்படியே நினைவாக எடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆச்சரியமாக இந்த கல்யாணம் நடக்குது. ஆர்திராபராசினி. அதுக்கு அடுத்தது இதுக்கு பரிசுத்தி சொல்கிற கல்யாணம் ஆகிடுத்து. இந்தந்த பக்கத்தில் ஆண்டாள் வந்து உட்காந்துட்டா. இதுக்கு முன்ன இந்த சரணாகத்தாளுக்கு ஒரு சங்கடம் இருந்தது. பாப்பம் பண்ணவாதான் சரணாதி பண்ண வருவான். அவன் பெருமாள் திருவிழா விழுந்தா உன் முகத்தில் முடிக்க மாட்டேன்னு பெருமாள் என்ன இந்த பக்கம் திரும்ப வரான். இந்த பக்கத்து மகாலட்சுமி இருக்கா அதில் கவனிக்கும். என் பக்கம் ஏன் பாருங்க தாளில் ஒரு குத்து விடலாம் லக்ஷ்மி. அப்போ என்ன பண்ண இந்த பக்கமே திரும்பி விடுவார். இந்த பக்கம் காலியாக இருந்தோம் இல்லையா. இப்போ ஆண்டாள் வந்து இந்த பக்கம் உண்டுன்னே என் பக்கம் ஏன் திரும்புவா அந்த குழந்தைல பாருங்கன்னா அவள் ஒரு குத்து ஆரம்பிச்சிடலாம். அதில் பெருமாள் 2 கல்யாணம் பண்ணாவிட்டு இந்த பக்கம் ஒரு குத்து அந்த பக்கம் ஒரு. அதில் கடைசியில் எங்கே முகம் எங்கே போகும், சரணாகதாள் மேல் தான் வரும். அப்புறம் ஒரு ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அந்த சரணாகத்தன் மேலையும் விடாது இப்படி தலைக்கு நேரம் தன் காலையே பார்த்துக்கிட்டே இப்படி குறிஞ்சிருந்தான். அங்கே 2 பேர், அங்கே 2 பொம்னாட்டி விட்டா. யார் தெரியுமாவா? பாதுகாத்து. அவன் என்ன பண்ண இங்கே என்ன பாருங்க இப்படி இப்போ மூவாக்கட்டி இப்படி தட்டி விடலாம். இந்த பக்கம் பார்க்க முடியாது, அந்த பக்கம் பார்க்க முடியாது, மூவாக்கட்டியும் தட்டி கீழையும் பார்க்க முடியாது. அப்போ எங்கே விழும் பாருங்க சரணாகதாள் பேரில். நமக்கு ரொம்ப லக்கி சான்ஸ். ஆர்திராபராதினி ஜனேப்யபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா வினிவேத்தியமானே. இந்த குழந்தைல வந்து காப்பாற்றுக்கா பாருங்கன்னு தன் பக்கம் முகத்தை திருப்பி மகாலட்சுமி விண்ணப்பம் பண்ணுற போது இனிமேல் ஒன் முகத்தில் முடிக்கல. எப்படி இந்த பக்கம் காலியாக இருந்து இந்த பக்கமே பிராயேன தேவதனம் பரிவர்த்திதம் சாத் என்றதா பார்ஸ்வே பார்ஸ்வே பரத்திர பவதி இது தத்திர நாசீது. கோதாதேவி நீ இந்த பக்கத்தில் இல்லாத வரைக்கும் முகத்தை இப்படியே திருப்பிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இவள் வந்து அவர்கள் கீழே பார்த்துதான். அப்போ பார்ஸ்வயோ சரசிஜா வசுந்தரே பாதையோஸ்ய மணிபாதுகே யுவாம் சன்னிகரிஷத நச்சேன் மதுத்விஷா கிங்கரிஷ்யதி கிருதாகசான் குணா. அதில் பாதுகாதேவி இங்கே பார்க்கறது மூவாகெடுத்து அப்படி திருப்பி. அதில் எங்களுக்கு பாப்பங்களாம் என்ன பண்ண முடியும், எவ்வளோ பாப்பம் பண்ணாலும் என்னை கட்டாட்சி முடியாது பண்ணுறதுக்கு ஸ்ரீதேவி, ஆண்டாள், பாதுகாதேவி இவா 3 பேர் வந்து நம்ம காப்பாற்றுறார். அதனால் அப்படி ஆண்டாள் பெருமாள் கல்யாணம் பண்ணி எங்கே பார்த்தாலும் பெண்கள் புடைசோடு நிற்கிறான். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினி வேர்புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வரே. இது பரிசுத்தினா திசாஸ்யாம் புத்திராநாசே பதிகா திசங்கத்தின் கல்யாணத்தை சொன்னாப்புல நல்ல பொருள்களா லக்ஷ்மி நரசிம்மனுக்கும் லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி ஹைக்கிரேவன் எங்கள் மாலோல பெருமாள் வரபோது இவாளுக்கெல்லாம் கைங்கறி பண்ண முடியாத பிள்ளையை பெறுவார்கள். வாயும் நன்மக்களை பெற்று. அதனால் அந்த நல்ல வசந்த பொருள்கள் பெருமாளுக்கு கைங்கறி பண்ணுறவாளாக இருக்கும், பெருமாளுக்கு கைங்கறி பண்ணுறவாளாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளை பெறுவார்கள் என்றதாக ஆசீர்வாதம் பண்ணுறார். இப்படி இங்கே பம்பாயில் கேம்ப் பண்ணுற இங்கே விஜய் யாத்ரா வியாஜத்தினால இங்கே தங்கியிருக்கிற சமயத்தில் ஒரு 2வது அத்தியாயம் வரைக்கும் கீதையை பிரவச்சனம் பண்ண நேர்ந்தது, திருப்பாவை சொல்ல முடியாமல் நேர்ந்தது. நீங்களாம் உற்சாகத்தோடு கேட்கவே தான் அந்த உபன்யாசம் பண்ண முடியாத ஒரு உற்சாகம் எனக்கு ஏற்பட்டது. அதனால் நீங்களாம் ரொம்ப சிரமப்பட்டுருவோம், நானும் சிரமப்பட்டிருக்கேன். அது நீங்கள் சொல்லணும், நீங்கள் சொல்லாமல் போனோம் நான் சொல்லிக்கிறேன். நானும் சிரமப்பட்டிருக்கேன், நீங்களும் ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். இந்த உபன்யாசம் ரொம்ப நன்னா இருந்ததுக்கு காரணம் நன்னா இருந்திருக்கு நினச்சின்னு நான் சொல்கிறேன். அது காரணம் நீங்கள் தந்த உற்சாகம் தான். ஹைதராபாத்தில் இந்த பிரவச்சனத்துக்கு ₹1,00,000 கொடுத்தா. அதை வின் பண்ணி கொடுத்து பம்பாய். ஏன்னா கையில் சுத்தம் வந்து கொடுத்து சொல்கிறேன். அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு ஏதாவது இந்த போகி பண்டிகை அன்னைக்கு இயற்கையாக எங்கே பார்த்தாலும் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடக்குமே. அன்னைக்கு இருந்துச்சு நம்ம ரமணி அவர் ₹1,00,000 கொடுத்தார். அன்றைக்கி நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்,
அது சமுத்தாவோ அசுதாவோ சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது, அதுக்குள்ளே இந்த பணம் செலவழிஞ்சு போடும். ஆனால் முன்னாடி அவர் கொடுத்துட்டார். கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்குற புடவை கடை திருமங்கல்யம் அப்புறம் ஆரணத்துக்குலாம் அது உபயோகப்படும். கல்யாணத்துக்கு தட்சிண செலவுக்கு அது வேறு யாராவது கொடுப்பான்னு சொல்லிட்டு அதையும் நானே கொடுக்குன்னு ஒத்துட்டு இன்றைக்கி 50,001 ரூபா இன்றைக்கி தர. அப்புறம் ஊருக்கு போகிறதுக்குள்ளே தரேன்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம். அது மாதிரி அவருடைய சார்பில் இந்த வருஷம் திருப்பா உபன்யாசத்துக்கு வரும்படி 1,50,000. அது தவிர இந்த மகாபக்த ஜனங்களை ஸ்திரீ ஜனங்கள் இருக்கா இல்லையோ, அவள் ஏதோ கவரில் போட்டு வச்சுருக்கா. அது என்னன்னு தான் அப்புறம் சொல்கிறேன். அவளும் காத்துட்ருக்கா. அந்த மாதிரியாக இங்கே ஹைதராபாட்டை போல் 2 பங்கு வந்து கொடுத்துன்னு சொல்லலாம். ஆனாலும் குளம் ரொம்பலை, அகோபுரம் குளம் ரொம்பலை. இன்னும் அது ஒவ்வொருத்துக்குள்ளே ரொம்பவும் நினைக்கிறேன். இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் சில பேர் இருக்கா. அதெல்லாம் கொடுத்தா எதுவாக இருந்தாலும் குளம் சேர போகிறது. அதனால் அந்த பெருமாளுடைய கைங்கரியம் அவளுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. அப்படி உற்சாகத்தில் பணத்துலேயும் 2 பங்கு வரும்படி. கும்பல் மாத்திரம் கொஞ்சம் பாதி தான். அவ்வளோ அங்கே ஒரு 700 பேர் 1000 பேர் கிட்டத்தட்ட வருவார். இங்கே இவ்வளோ தூரம் வந்ததே ரொம்ப விசேஷம். அதனால் எல்லாருக்கும் பெருமாளுடைய அனுகிரகத்தினால எல்லா விதமான க்ஷேமங்களும் வரணும். மேலே சில ஆக்டிவிட்டீஸ் 15 நிமிஷத்தில் முடிஞ்சு போடும். பறைகொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பற்றபிரான் கோதை சொன்ன செங்க தமிழ் மாலை 30 தப்பாவி இங்கு பரிசொலிப்பார் 2 மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் இங்கும் வெற்றி இன்புருவெம்பாவாய் சதமக மணிநீலாச்சாரு கல்லார ஸ்தனபர நமிதாங்கி சாந்திரவாசல்லிருந்து அழகு வினீதாபி சர்பிரா கிருஷ்ணநாதா வினசுது ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மிஜான ஸ்ரீமத்தி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனேதவே நந்தநந்தன சுந்தரே கோதாயை நித்தியமங்கலம் சர்வதந்திர சுதந்திராய சிம்மாய கவிவாதினாம் வேதாந்தாச்சாரிய வர்யாய வெங்கடேஷாய மங்கலம். முக்கியமான விஷயம் சொல்லிட்டு மறந்து கூட, இந்த ரமணி இவெல்லாம் அறிமுகப்படுத்துறது நம்ம ரிசப்ஷன் கமிட்டியாக அவள் இடம் கொடுத்ததோ எல்லா ஏற்பாடும் பண்ணுதோ தினப்படி தயாரான ஒரு நாளைக்கு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் செலவாகுது. எல்லாத்தையும் பண்ணி உபன்யாசம் பண்ணுறது வாய்ப்பையும் கொடுத்து இத்தனை பேரையும் திரட்டி வச்சு இத்தனை தார்மிகாலையும் நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருந்து நம்ம ரிசப்ஷன் கமிட்டியாக அவளுக்கு பிரதமதாக கதைக்கு தான் சந்தானம் பண்ணணும். அவகிட்ட சொல்லி கேட்டுண்டு அவகிட்ட ஆட்டுண்டு அவள் சொன்ன பிரகாரம் உபகாரம் பண்ண இவாளுக்கும் கிருத்திக்கு தான் சந்தானம், சவணம் பண்ண எல்லாருக்குமே கிருத்திக்கு தான் சந்தானம் பண்ணணும். பெருமாள் அவனுக்குனால எல்லாருக்கும் எல்லா க்ஷேமங்களும் வரணும். கமிட்டியாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுல. இந்த 20 நாளும் சாதாரண 4 பேருக்கு ஒரு கல்யாணத்தில் 4 நாள் கல்யாணம் வச்சு 4 பேர் சாதம் போடுறது கஷ்டம். எங்கள் ஒரு ஸ்டாஃபை வச்சுட்டு பெரிய பெருமாளையும் வச்சுட்டு ரொம்ப ஒத்துழை முகம் கோணாத அவள் பயந்து ஒருவருக்கு இப்படி செய்யணுமா அப்படி செய்யணும் கேட்டு ரொம்ப அற்புதமான ரீதியில் நிர்வாகம் பண்ணான். எத்தனை நாள் இருந்தாலும் சிவா போல் தான் இருக்குது. ஆனாலும் அவள் முகம் கோணுறதுக்கு முன்னாடி செட்டு கொஞ்சம் பிப்ரவரி 8ஆம் தேதி முகம் கோணவே கோணாது.
கொஞ்சம் அங்கே அந்த பக்கமாக வச்சு கொடுங்கம்மா. கொஞ்சம் கொஞ்சம் இங்கே வச்சு கொடுக்காதீங்க, தயவுசெய்து வெளியில் வச்சு கொடுங்க, கூட்டம் நெரிசல் ஆயிரும். ஹலோ ஹலோ. பக்த கோடிகளுக்கு காவல்துறையின் அன்பான வேண்டுகோள். திருக்கல்யாணம் முடிந்து விட்டபடியால் அனைவரும் வந்து அங்கே நம்ம வடபத்திர சேன சாய் கோயிலில் வந்து அன்னதானம் நடைபெறுகிறது, சிறப்பான அன்னதானம். அங்கே சென்று இறைவனோட அருள் பிரசாதத்தை பெற்று உணவறிந்து விட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து அங்கங்கே இருக்கக்கூடியவங்க அப்படியே நீங்கள் அப்படியே கலைஞ்சி அங்கங்கே வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. இறைவனுடைய அருளை பெற்று ஆசி பெற்று நீங்கள் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்படியே கிளம்பி போயிட்டே இருங்க, எல்லாரும் அப்படியே கிளம்பி போயிட்டே இருங்க. அப்படியே அங்கே போங்க, இங்கே கூட்டம் பண்ணிக்கக்கூடாது, அப்படியே கிளம்புங்க. திருமங்கலம் தானே முடிஞ்சது. எல்லாரும் அனைவரும் கலைந்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அன்னதானத்திற்கு சென்று இறைவனோட அருள் பிரசாதத்தை உணவறிந்து விட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். புதுவை நகர் பட்டர்பிரான் ஆதம்போற்றே பொய்கை போதம்பேயார் பாதங்கள் போற்றே கதர்மறை சொல் ஜடகோபன் காரணம் போற்றே தமிழ் பாணரடி பொடியார் தாள்கள் போற்றே மதுரகவியதிராஜன் போரத்தாழ்வான் பாழ்வானவட்டார் மலரடிகள் போற்றே திருக்கோதை நாயகியார் ஆடிடூஞ்சல் திருவரங்கநாயகியார் ஆடிடூஞ்சல் மறுகமலம் தென்போதுவை மறுகமலம் தென்போதுவை வாழும் மாயன் படபாத்ரதையினருக்கு மாலைகள் சாத்த பொறுக்கமாதாய் பெரியாழ்வார் திருக்கோதை நாயகியார் ஆடிடூஞ்சல் திருவரங்கநாயகியார் ஆடிடூஞ்சல் தாராரம் திருக்கோதை நாயகியார் ஆடிடூஞ்சல் திருவரங்கநாயகியார் ஆடிடூஞ்சல்
ஆடிப்பூரத்தில் ஓதிந்த ஆண்டாளம் கோதே ஆண்டாளம் கோதே அணி அரங்கருடனூஞ்சல் அணி அரங்கருடனூஞ்சல் அடிநாளாம் கோதே லாளி பாலாளே காலம்பே பாலாளே காலம்பே பட்டாளை தோடைந்து பாட்டாளை தோடைந்து மணி தேங்காய் கையில் கொடுந்தான் மணி தேங்காய் கையில் கொடுந்தான் மஞ்சள் நீர் சுழற்றி லாளி லாளி Hare